ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ். கிவ் அவே பற்றின வீடியோ தான் இது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி நான் முன்னாடி விலாகில் சொல்லியிருந்தேன் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ட்டு. 3 டேஸாக ரொம்ப பிஸியாக இருந்ததால் என்னால் விலாக் எடுத்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். இன்றைக்கி வந்து கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் கொடுத்துட்றேன். ரொம்ப திங்கிங்காகவே இருந்தது எதை பற்றி வீடியோ போட்டு கொஷின் வந்து கேட்குறது அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக ஃபஸ்ட்டு கிவ் அவே அப்படிங்கிறதால டிவோஷனல் சைடாகவே போயிடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி டே இன் மை லைஃப் எல்லாமே நான் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். குலதெய்வ பொட்டை தவிர்த்து மீதி எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். பூஜை அறையை டீப் க்ளீன் பண்ணிவிட்டு குலதெய்வ பொட்டு வச்சு ஒரு 1.5 வீக் போல் தான் ஆகிருக்கு. சரி, அதை வந்து அடிக்கடி மாற்றக்கூடாது அப்படிங்கிறதால நான் அதை விட்டுட்டு மீதியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு தேவையான வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டே இந்த கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நான் சொல்லிடுறேன். பொதுவாக கிவ் அவே அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. பட் நம்மளோட சேனலில் நோ ரூல்ஸ் கிவ் அவே. எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் கிடையாது. மெயிலில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், வாட்ஸ்அப்பில் தான் ஆன்சர் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் எல்லா விலாக்லையும் சொல்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே தான் நான் இப்பயும் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரூல்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு என்னோட சேனல், என்னோட விலாக், என்னோட ஷார்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சமயத்தில் என்னோட சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் கிவ் அவேக்காக நான் போடுறது. ஸோ தட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் எதுவும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஷின்ஸ் எப்படி கேட்கணும், எதை பற்றி கேட்கணும் அப்படிங்கிறதையும் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஸோ அது வந்து நான் டிசைட் பண்ணது என்ன அப்படின்னா, நம்ம போடுற வீடியோஸ்லேருந்தே வந்து நான் கொஷின் கேட்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தாலே போதும், அதுலேயே ஆன்சர் இருக்கும். அதே போல் வீடியோஸ்க்கு இடையில குட்டி குட்டிஸாக ஒரு ஸ்டோரியும் நான் சொல்லுவேன். ரொம்ப குட்டியான ஸ்டோரியாக தான் இருக்கும். அதுலேயும் வந்து நான் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸ்டோரி அப்படின்னா பயப்பட வேண்டாம், போரிங் எல்லாம் எதுவும் இருக்காது. டிவோஷனல் பற்றி தான் நான் ஏதாவது சொல்லுவேன். பூஜை டிப்ஸாக இருக்கலாம், இல்லை பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி இருக்கலாம். தெய்வங்களை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இருக்கும் இல்லையா? அது வந்து நான் ஷேர் பண்ணி இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிடுவேன். அதே போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஸ்டோரி அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரோட சொல்லிடுங்க. அடுத்த ஸ்டோரி என்ன சொல்லலாம் அப்படிங்கிறதையும். அதுக்கப்புறம் கிவ் அவே வந்து ஒரு 48 டேஸ் வந்து நான் பூஜை பண்ண போகிறேன். அதனால் அந்த டே ஃபுல்லாக நான் வந்து கிவ் அவே வைக்கலாமா இல்லை ஒரு 30 டேஸ் போதுமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிவ் அவே போயிட்டு இருக்கும் போதும் நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். 30 டேஸ் போதுமா இல்லை 48 டேஸ் நான் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத. மேக்ஸிமம் 30 டேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. அது தவிர்த்து 48 டேஸ் நான் பூஜை பண்ணுறதால அந்த 48 டேஸுமே கிவ் அவே வைக்கலாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக கிஃப்ட் விஷயத்துக்கு நம்ம வந்துடலாம். என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல எனக்கு இன்னுமே கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. நான் ஒரு விஷயத்த டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போவே ரிவீல் பண்ணிடுறேன். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிவ் அவே கொடுக்க போகிறேன். அதுவும் டிவோஷனலாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் டிவோஷனலாக தான் நான் வந்து கிஃப்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். வரலட்சுமியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வர மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் உள்ள நுழையும் போது அந்த அம்பாவை வந்து எல்லார் வீட்லேயும் மாட்டி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மகாலட்சுமி தாயாரை என்னோட வின்னர்ஸ்க்காக அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு என்னோட பிளான். இது வந்து நான் டிசைட் பண்ண ஒரு ஃப்ரேம். என்னோட சப்ஸ்கிரைபர் விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்காகவும் ஒரு 5 ஃப்ரேம் வந்து நான் ஆப்ஷன்ஸாக கொடுக்க போகிறேன். என்னோட வீட்டில் ஆல்ரெடி வரலட்சுமி தாயார் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு எந்த கடவுள் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்களே சூஸ் பண்ணி எனக்கு சொன்னீங்கன்னா அதை வந்து கிஃப்டாக உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்பி விட்டுடுவேன். என்னென்ன தெய்வங்களோட உருவப்படம் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்துக்கலாம். முதல்ல சிவபெருமானும் அம்பாலும் குடும்பத்தோடு காட்சி அளிக்கிற இந்த படம் தான். இதில் என்ன அப்படி ஸ்பெஷல்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் சிவபெருமானோட ஃபேமிலி அப்படின்னா அம்பாலும் ஈசனும் முருகப்பெருமானும் விநாயகரும் மட்டும்தான் இருப்பாங்க.
பட் இந்த ஃப்ரேம்ல பாருங்க, புதல்வர்கள் 2 பேரோட ஒரு புதல்வியோட காட்சி அளிப்பாங்க. சிவபெருமான், அம்பாள், விநாயகர், முருகர், அதோட அசோக சுந்தரி. இது ரொம்ப ரேரான ஒரு ஃப்ரேம் அப்படிங்கறதால இத ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வராகியம்மன். வராகியம்மன் வீடு தேடி வராங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சோ அதனால இந்த அம்பாளையும் என்னோட வின்னர்ஸ்க்காக அவங்க வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அன்னபூரணி தாயார் ஃப்ரேம் தான். இந்த ஃப்ரேம் காட்டியிருக்கேன் பாருங்க. இதே மாதிரியான ஃப்ரேம் தான் நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் உங்களுக்கு கிஃப்டா அனுப்பி வைப்பேன். நல்ல கிரீன் கலர்ல saree கட்டிட்டு அவ்வளோ அம்சமான முகத்தோட அமர்ந்திருக்காங்க பாருங்க. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேம் அப்படின்னா இதுதான். அவ்வளோ ஒரு கடாட்ச முகம், ரொம்ப அமைதியான ஒரு சாந்த ஸ்வரூபினியா உட்கார்ந்துருக்காங்க. உங்க வீட்ல விக்கிரகம் இருந்தாலும் கூட இந்த ஃப்ரேமை பூஜை அறையில மாட்டி வச்சுக்கலாம். பூஜை அறைக்கு அவ்வளோ அழக சேர்த்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரேம் என்ன அப்படின்னா லலிதா திரிபுர சுந்தரி. அழகுக்கே பேர் போனவள் அப்படின்னா லலிதா திரிபுர சுந்தரி தான். எவ்வளவு ஒரு அழகு அம்சமான முகத்தோட அமர்ந்து காட்சி அளிக்கிறாங்க. உங்க வீட்ல ஆல்ரெடி வராகியம்மன் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா இந்த ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கோங்க. லலிதா திரிபுர சுந்தரியோட படைத்தலைவியா வராகியம்மன் இருந்திருக்காங்க. உங்க வீட்ல லலிதா திரிபுர சுந்தரி அம்பாள் இருக்காங்க அப்படின்னா வராகி அம்மன் ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கலாம். வராகி அம்பாள் ஆல்ரெடி வீட்ல இருக்காங்க அப்படின்னா லலிதா திரிபுர சுந்தரி அம்பாளோட ஃப்ரேமை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலா கோமாதாவோட போட்டோ ஃப்ரேம் தான். இதுல பாருங்க, அஷ்டலக்ஷ்மிகளோட குபேரர் அவங்களோட வைஃபோட அதோட கோமாதாவும், அந்த கோமாதாக்குள்ளவே எல்லா தேவர்களும் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு ஃப்ரேம் இது. அவ்வளவுதான், இந்த 5 ஃப்ரேம் தான் என்னோட சப்ஸ்கிரைபர் விருப்பத்துக்காக நான் ஆப்ஷன்ஸா கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலா 6 ஃப்ரேம் ஆப்ஷன்ஸா இருக்கு. நான் சூஸ் பண்ண வர மகாலட்சுமி தாயார், சிவபெருமானுடைய ஃபேமிலி, அன்னபூரணி தாயார், வராகி அம்மன், லலிதா திரிபுர சுந்தரி அம்பாள், கோமாதா ஃப்ரேம். ஸோ டோட்டலா 6 ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வின் பண்றவங்க நீங்க எது வேணா சூஸ் பண்ணி சொல்லலாம். அந்த கிஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் எத்தனை பேரை நான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். ஒரு 15 நபர்கள்ல இருந்து 20 நபர்கள் வின்னர்ஸா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. அதுல 15 அப்படிங்கிறது கன்ஃபார்மா நான் சூஸ் பண்ணிடுவேன். அடுத்த 5 நபர்களை என்னோட வியூஸ் எவ்வளவு போதோ அதை பேஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அவ்வளவுதாங்க, என்னோட கிவ் அவே பிளான் இதுதான். என்னென்ன அப்படிங்கறத கடைசியா ஒரு வாட்டி லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல நம்ம சேனல்ல கிவ் அவேக்காக எந்த ரூல்ஸும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, கொஷின்ஸ் நம்ம வீடியோல இருந்தே தான் கேட்க போறேன். அதுக்கான ஆன்சரும் அந்த வீடியோலயே இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கனாலே போதும், அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியா நீங்களும் கமெண்ட் பண்ணி நீங்களும் வின்னர் ஆகலாம். தேர்ட் விஷயம் என்னன்னா கிஃப்ட் தான். என்னோட சப்ஸ்கிரைபர் விருப்பம் தான் என்னோட விருப்பம். நீங்க சூஸ் பண்ற ஃப்ரேம் தான் உங்க வீட்டுக்கு சேரும். ஃபோர்த் விஷயம் என்னன்னா 15 வின்னர்ஸ் கன்ஃபார்மா நான் சூஸ் பண்ணிடுவேன். கடைசி 5 நபர்கள் என்னோட வியூஸ் பொறுத்து தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ டோட்டலா நான் 20 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பா வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. லக்கி வின்னர் யாரா வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் வின்னர்ஸ் நான் எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஃபைனலா பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை விட்டுட்டேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுல எது பெஸ்டா இருக்கோ அதுபடியே நம்ம வின்னர்ஸை சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலா கிவ் அவே எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத தான் சொல்ல போறேன். புதன்கிழமையிலிருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதோட விளாக் வியாழக்கிழமையிலிருந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அதாவது February 21st 21ஆம் தேதியிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அன்னையிலிருந்து கண்டிப்பா எல்லாருமே கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கும் இந்த 6 தெய்வங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு தெய்வம் கண்டிப்பா சேரும். லக்கி வின்னர்ஸ் நீங்களா கூட இருக்கலாம். கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஸோ அவ்வளவுதான், கண்டிப்பா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. லக்கி வின்னர்ஸ் நீங்களா கூட இருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க.
அவங்களும் வின்னர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னோட கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஃபேமிலி விலாஸ்க்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய்.